அனைவருக்கும் வணக்கம். பாத வெடிப்பு பார்த்தீங்கன்னா, ஸோ சாதாரணமாகவே நம்ம வந்து ஒரு பாத வெடிப்பு தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம், அதுக்கு க்ரீம்ஸு அந்த மாதிரி வந்து தடவிட்டு அதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் நாள்பட அது என்ன ஆகும்னா, ஓவராக வந்து கிராக் வந்து அதிகமாகி ஸோ பிளட்டு வந்து லீக்கேஜ் ஆகிற மாதிரி கூட ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா சிம்டம்ஸ் வந்து காட்டும். ஸோ அதை வந்து சாதாரணமாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கக்கூடாது, எடுத்துக்கக்கூடாது. பித்த வெறிவு அப்படின்றதுக்கு மட்டும் நம்ம ட்ரீட்மெண்ட் வந்துட்டு பார்த்துட்டு விட்டுறக்கூடாது. ஸோ கண்டிப்பாக உள்ளுறுப்பு ஏதோ ஒரு உறுப்பு வந்து பாதிப்புக்குள்ளாயிருக்கு அப்படின்றது தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது, பாத வெடிப்பு அப்படின்றத நம்மளுக்கு வந்து உடம்பு வந்து இண்டிகேஷன் கொடுத்துட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பித்தப்பை சம்பந்தமான பிரச்சனை வந்து அவங்களுக்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா செரியாமை, செரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்வி சாப்பிட்றாங்க அப்படின்னா செமிக்கக்கூடிய தன்மை வந்து ரொம்ப லேட்டாக இருக்கும். தூக்கம் வந்து கண்டிப்பாக டிஸ்டர்ப்ட் ஆகிட்டே இருக்கும். கோவம், எதுக்கெடுத்தாலும் எரிச்சல் படுறது, கோவப்படுறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து ஸோ அந்த பித்தப்பை வந்து பிரச்சனைக்குள்ளாயிருக்கேன் அப்படின்றது தான் என்ன பண்ணுது, நம்மளுக்கு இண்டிகேஷன் கொடுத்துட்டே இருக்குது. ஸோ இந்த பித்தப்பை ஸோ பாத வெடிப்பு அப்படின்றத சாதாரணமாக எடுத்துக்காமல் அக்குபஞ்சரில் ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணிவிட்டு ஸோ பித்தப்பைக்கும் லிவருக்கும் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஸோ நான் மேலே சொன்னேன் இல்லையா, அந்த தூக்கமின்மை, செரியாமை, அதிகமாக கோபப்படுறது, இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடலாம். தேங்க்யூ.